சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசுவதற்காக வந்தேன். எத்தனை மணி நேரமாக நானும் காத்து கிடக்கிறேன், நீ என்னை தேடி வருவாய் வருவாய் என்று. ஆனால் நீ என்னை தேடி வருவதே இல்லை. நானும் ஒவ்வொரு முறையும் கோவிலில் உனக்காக காத்திருப்பேன், வியாழக்கிழமை தோறும். சில சமயம் வருகிறாய், சில சமயம் வருவது இல்லை. நான் உன்னிடம் முக்கியமான ஒரு அறிகுறிகளை காட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ என்ன தெரியுமா செய்கிறாய்? அன்று பார்த்து நீ வருவது இல்லை. நானோ ஏமாந்து போகிறேன். சில சமயம் வீட்டில் கிளம்புகிறாய், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைகளும் தடங்கல்களும் வரும் பொழுது அப்படியே நீ என்ன கோவிலுக்கு போய் என்ன செய்ய போகிறோம்? கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் இதே மாதிரி சண்டை தானே வரப்போகுது, இதே மாதிரி பிரச்சனை தானே வரப்போகுது அப்படின்ட்டு நீ கோவிலுக்கு கிளம்புனா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன்னை தடுத்துருது. அதுதானே தங்கமே உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்கிறது. நான் இப்பொழுது உன்னிடம் கையெடுத்து கேட்கிறேன். நான் அவ்வளவு சீக்கிரமாக யாரிடமும் இப்படியெல்லாம் இறங்கி வந்து நான் பேச மாட்டேன். அப்படி ஒருவனிடம் நான் இறங்கி வந்து பேசுகிறேன் என்றால் அவன் எவ்வளவு பெரிய முக்கியமானவன், அவன் எவ்வளவு பெரிய முக்கியமானவன் என்று பார்த்தாயா? முக்கியமானவன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நீ பார்த்து கொள்ள வேண்டும். உன்னிடம் நான் இவ்வளவு தூரம் வந்து பேசுகிறேன் என்றால் நீ எனக்கு முக்கியமான ஒரு பிள்ளை. எப்பொழுதுமே மனிதனை நம்பாமல் தெய்வத்திடமே போய் எனக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் என்னை இந்த லெவலில் சோதிக்கிறீங்க, நான் வாழ்க்கையில் முன்னேறணும், இவ்வளவு பெரிய சோதனையெல்லாம் கொடுத்தா நான் தாங்குவேனா என்று மனதளவில் நொந்து போய் இருக்கிற ஒரு பிள்ளை நீ. ஒரு நிமிஷம் கூட மற்ற மனிதன்கிட்ட கையேந்த கூடாது. தெய்வம் உங்ககிட்ட நான் கையேந்தினாலும் ஏந்துவனை தவிர என் உறவினரிடையோ தெரிந்தவரிடையோ நான் கையேந்த கூடாது, என்னை அந்த மாதிரி வச்சிடாத அப்படின்னு சொல்கிற ஒரு பிள்ளை. இந்த உலகத்தில் சுலபமாக கடன் வாங்குவாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. ஆனால் கடன் வாங்கும் பொழுது கூட இது எப்படி கொடுக்க போகிறோன்னு தெரியலையே, ஆனாலும் தெய்வம் நமக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கையோட நீ எப்பொழுதுமே எது ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட தெய்வத்தை நம்பி செய்கிற பிள்ளை. கடன் வாங்குபவர் வரைக்கும் வாங்கிடுவாங்க சிலர், ஆனால் கொடுக்கும் பொழுது ஐயோ காசாக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீ கடன் வாங்கும் பொழுது சரியாக அடைக்கணும் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிற குழந்தை தான் நீ. மனசாட்சிக்கு அதிகமாக பயப்படுற, மனசாட்சிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து நடுங்குற. ஒருவனை பின்னாடி பேசணுன்னா கூட பயந்து தான் பேசுகிற. ஐயோ தெய்வம் ஏதாவது பேசிடுமோ, தெய்வம் ஏதாவது திட்டிடுமோ என்று பயந்து பேசுகிற பிள்ளை தான் நீ. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தங்கம் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். ஆனால் இப்பொழுது உன்னுடைய மனநிலைமையோ தெய்வத்தின் மீது கோபம் படுவதா, தெய்வத்தின் மீது கோபப்படக்கூடாதா என்று தெரியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான மனசோட நீ இருக்க. அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் விடிவு காலம் வரப்போகுது, விடிவு காலம் வரப்போகுது. இப்பொழுது நீ அதிகமாக கஷ்டப்படுற அப்படின்னா நாளை கூட உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், நாளை கூட உனக்கு சந்தோஷம் வரலாம். நீ இந்த நிமிஷம் இந்த நொடி படாத பாடுபடுற, வாழ்க்கையில் சில சமயம் தவறான முடிவு கூட எடுக்கிற. ஆனால் தெய்வத்தின் மீது நம்பிக்கையினால் இதுவும் மாறும் என்று அந்த கெட்ட எண்ணத்திலிருந்து நீ வெளியில் வர. இதுதான் நடக்கிற ஒரு விஷயம் உன்னோட வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் இது. சரியா? அப்பா எல்லாத்தையும் சரியாக தானே புரிஞ்சு வச்சுருக்கேன் தங்கமே. உன்னுடைய மனநிலைமைகளை அனைத்தையும் சொல்லிவிட்டேன். இப்பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை சொல்கிறேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் நடக்கிறது. உன்னை யாரும் புரிஞ்சுக்கல. வாழ்க்கையில் அதிகமான அடிகள், தெய்வம் கொடுக்கும் அடியை விட மனிதன் அதிகமாக கொடுத்துட்டான் உனக்கு அடியை. ஒருவனை நம்பி நீ போகும் பொழுது, ஒருவனை நம்பி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவன் திரும்ப பேசும் பேச்சினாலேயோ நடந்து கொள்ளும் விதத்தினாலேயோ நல்ல அடிபட்டுட்ட. அதனால் இப்போ யார்கிட்ட பேசுறது, என்ன பண்ணுறது, அடுத்த கட்டம் ஒரு விஷயத்தில் இறங்கலாமா இறங்கக்கூடாதா என்று உனக்கு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும் பொழுது நான் உனக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்படி இருந்தால் இது நல்ல விஷயம் தானே அம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் நேற்றைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தவறு நடந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் தவறு என்ற ஒன்றுக்கு உன் வாழ்க்கை போகாது. உன்னுடைய வாழ்க்கையின் பாதை கல், முள், மேடு, பள்ளம்
இதில் எல்லாவற்றிலும் அடி வாங்கிய வாழ்க்கை தான். உன்னுடைய மனமானது அந்த அளவுக்கு கொதித்து போய் தான் இருக்கிறது. இத்தனை பேருக்கு செஞ்சோம், ஆனால் ஒரு ஆளு கூட நம்ம கஷ்டப்படும் பொழுது உதவி செய்யலையே என்று. செய்யலை, விடு. நீ செய்ய கடமைக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்ட, ஆனால் அடுத்தவங்க உனக்கு செய்யலை, அதை விடு. இனிமே சுதாரிச்சுக்கும். இனிமே வரும் நாட்கள் உனக்கு அற்புதமான நாட்கள். பணம், செல்வம், பொருளாதாரம் எல்லாமே, உன்னுடைய தொழில் எல்லாமே உனக்கு வசதிகளை தான் கொடுக்கும். தொழிலால் முன்னேற்றம், பணவரவு எல்லாமே கிடைக்கும். சரியா? ஆனால் இதற்கு மேலே நீ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ புரிஞ்சு நடந்துக்கணும். இதுக்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் யார் எப்படி என்ன விஷயம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீ தெரிஞ்சு கால் வைக்கணும். உன்னை ஒருவன் நீ பணக்காரி ஆனதற்கு பிறகு யாராவது நான் இந்த தொழிலில் இருக்கேன், எனக்கு முதலீடு போடுங்க, இந்த விஷயத்தை செய்யுங்க, நீங்களும் நானும் இருந்து ஒரு கூட்டு தொழில் போல பண்ணலாம் என்று சொன்னால் தயவு செஞ்சு அதில் இறங்காத. பணம் என்று ஒன்று வரும் பொழுது அங்கு பகை வருகிறது. ஒரு அண்ணன் ஒரு தம்பி, அண்ணன் செய்யும் தொழிலில் தம்பி போய் இறங்கும் பொழுது அதுவரைக்கும் சுமூகமாக ஓடிக்கொண்டு இருக்கும் உறவு பணத்தினால் இருவரும் பிரிகிறார்கள். லாபம் வரும் பொழுது சமமாக பிரித்து கொள்பவர்கள், நஷ்டம் வரும் பொழுது நீதான் செய்தாய் என்று சொல்லி அந்த உறவையை பிரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். எந்த ஒரு நிலையிலையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே கூட்டாக செய்யாதே, அது உனக்கு ஒத்து வராது. ஒருவன் உன்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தையை நீ வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சு அவர்களை நீ கஷ்டப்படுத்துறதா வேண்டாமா என்று நீ நினைக்கும் பிள்ளைதான். வீட்டுக்குள் இருக்கும் வரைக்கும் நாளைக்கு அவனை பார்ப்பேன், இந்த விஷயத்தை கேட்டுடுவான், என்ன போய் இந்த விஷயத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானே என்று ஒரு நிமிஷம் சொல்லுவான். அதுவே அடுத்த நிமிஷம் அவனை பார்த்துட்டேன்னா அந்த விஷயத்தை கேட்கவே உன்னால் முடியாது. ஐயோ மனசு கஷ்டப்படுமோ என்று அப்படி நினைக்கும் பிள்ளைதான் நீ. உன்னை நினைத்து பெருமைப்படுவதா, உன்னை நினைத்து கஷ்டப்படுவதா என்று தெரியவில்லை. ஒரு நேரம் நல்லா பேசுகிற, ஒரு நேரம் அப்படியே சோர்ந்துடுற. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாமே நிதானமாக இருக்க வேண்டும். கண்ணும் கருத்துமாக எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும். நீ 4 பேருக்கு உதாரணமாக வாழணும் என்று நினைத்தாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் உடைத்து எரிந்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுற அப்படின்னா அடுத்தது சந்தோஷம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். நம்பிக்கை வை. நீ வணங்கும் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வை. கையெடுத்து கும்பிடுற. உன்னுடைய மனசை மட்டும் இந்த இடத்துல விட்டுடாத. உன்னை கெடுக்கிறதுக்கு, உன்னுடைய வாழ்க்கையே அப்படியே குழப்புறதுக்கு 1000 பேர் வரலாம். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, எந்த நிமிஷத்திலேயோ கவலைப்படவே கூடாது. தெய்வம் இருக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் தெய்வம் இருக்குது, வாழ வைக்கிறதுக்கு அனைத்து தெய்வமும் நமக்காக இருக்குது என்று நினைத்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தெய்வத்து மேலே பாரத்தை போட்டுட்டு அமைதியாக இரு. மனசில் உள்ள கஷ்டத்தினால் தவறான பாதைக்கு போகாத. நீ போகமாட்ட, ஆனால் உன்னுடைய யோசனைகள் அப்படி ஒன்று தவறான ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுது. அடுத்தது, மனதை விட்டுடாத. கஷ்டங்கள் வரும் பொழுது மனசை விட்டுறக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கையினால தான் உன்னுடைய குடும்பம் இருக்குது. நீ இருக்கங்கிறதுனால தான் உன்னை சுற்றி உன்னுடைய குடும்பங்கள் இருக்கும் நபர்கள் இருக்கிறார்கள். நீ உடைந்து போன உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்களை யாராலும் தேற்ற முடியாது. புரிகிறதா? இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழு. நிச்சயம் வாழ்க்கை மாறும். எதுவும் தவறாக மாறாது. நம்பிக்கையாக இரு. நம்பிக்கையே உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு சிறந்த வழியாக கொண்டு போகும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் சிரித்த முகத்தோடு வாழ வைப்பேன். இது இந்த சாய் இந்த நேரத்தில் கொடுக்கும் சத்தியம். நீ எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தால், என்னுடைய மனதில் இருந்தால், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் என்று சொல்லு. ஏனென்றால் காசு பணம் இல்லை, உதவிக்கு இவ்வளவு உதவி செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்தும் நமக்கு ஒரு கெட்ட நேரம் நடக்கும் பொழுது யாருமே இல்லையே என்று நினைக்கும் பொழுது தவறான ஒரு புத்தி வருகிறது. அதெல்லாம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது என்ற நம்பிக்கையில் தான் நான் பேசுகிறேன்.
புரிஞ்சு நடந்துக்கோ, எல்லாவற்றுக்கும் நான் இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.